எல்லோருக்கும் வணக்கம். சிவபெருமானை வணங்கி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு மனித உறவுகளில் துரியோதனன். பெண்களை பற்றி பார்க்கும்போது அவர்கள் எப்படி துன்பப்பட்டார்கள், தைரியமும் வீரமும் புத்திசாலித்தனமும் அவர்களிடம் எப்படி நிரம்பி இருந்தது என்றும், அன்பு பாசம் தியாகம் என எப்படி அவர்களை காத்து கொண்டு அனைவரையும் அரவணைத்து சென்றனர் என்றும் காண்கிறோம். அதே ஆண்கள் என்று வரும்போது அரசனாக இருந்தால் நாட்டை எப்படி ஆண்டனர், மக்களை எப்படி வழிநடத்தினர், எப்படி நலமான வாழ்க்கையை அவர்களுக்கு வழங்கினர் என்றும், தனது அரசியல் சாதுரியங்களை எப்படி கையாண்டனர் என பார்க்கிறோம். இதில் முக்கியம் சக மனிதர்களை எப்படிப்பட்ட நிலைகளில் எப்படி கையாண்டனர், அவர்களது நம்பிக்கை தன்னம்பிக்கை எப்படி என்பதை காண்கிறார். இதில் காண நேர்கிறது. ஆண் பெண் என்ற வித்தியாசம் எதுவும் இல்லை. அவரவர் நிலைக்கு ஏற்ப தனது நிலைகளில் நிலைத்து நின்று எப்படி வாழ்வை அமைத்து கொண்டார்கள் என்பதை தான் நாம் சிந்திக்கிறோம். துரியோதனன் ராவணனை போல் கடவுள் பக்தி கொண்டவன் என்றோ, தனது சகோதரிகளுக்காக இதை செய்தான் அதை செய்தான் என்றோ நாம் அறியப்படவில்லை. நட்பு என்பது அவனது சிறந்த குணமாக காண முடிகிறது. என்னதான் கர்ணன் வீரன் என்பதற்காக தன்னுடன் இணைத்து கொண்டது அவனது சுயநலமே என்றாலும், மனைவியுடன் அவன் சகோதரரை போல் பழகியதையும், துன்பப்படும் போது ஆறுதல் கூறி தனக்கு நிகராக ஒரு அரசனாக்கி கர்ணனை என்றும் பிரியாமல் தன் அருகிலேயே வைத்துக்கொண்டு நட்பை சிறப்பித்து வாழ்ந்தது புராணங்களில் நாம் துரியோதனனை மட்டுமே காண்கிறோம். இது மிகச் சிறப்பு. ஆனால் அரசுரிமை ஒன்றே தனது குறிக்கோள் என்பதோடு பாண்டவர்களை அழிப்பதே, எதிர்ப்பதே அல்ல, அழிப்பதே தனது தலையாய நோக்கம் என்று செயலாற்றியதும் துரியோதனின் குணம். பின் தனது மாமா சகுனி வந்த பின் சகுனி மாற்றினார் என்பதல்ல. அங்கு நாம் காண்பது சிறு பருவத்திலிருந்தே பாண்டவர்களை வெறுப்பது துரியோதனனின் தலையாய செயலாக காண்கிறோம். மனித உறவுகள் என்று உறவுகளை அவன் தன்னுடன் வைத்து கொள்ளவோ, உறவுகள் நம்மை காக்கும் அவர்களை துணையாக தனக்கு கொண்டு வாழ வேண்டும் என்றோ ஒருபோதும் எண்ணவில்லை. 100 பேரில் 99 சகோதரர்கள் என்று ஒரு பெரும் படை, மேலும் சகோதரியின் கணவனும் சேரும்போது மொத்தம் 100 பேர் உடன் இருந்தும் தனக்கு அவர்கள் மிக பெரும் ஆதரவு என்று துணையாக கொள்ளவில்லை. மேலும் பெரும் சக்தியாக உடன் இருந்த பீஷ்மர், துரோணர் போன்ற மிகப்பெரிய சக்திகளுடன் இருந்தும், அஸ்வத்தமாவே சிறுவயது முதல் நண்பன் போல் உறவாடி கொண்டிருந்தும், கர்ணனின் துணை வந்தவுடன் எல்லோரையும் ஒவ்வொரு கட்டத்தில் உதாசீனப்படுத்துவதே தனது குணமாக கொண்டிருந்தான். உறவுகள் என்பது உயர்ந்த ஒன்று என்று உணர்ந்திருந்தால் பஞ்சபாண்டவரை எதிர் அணியாக சந்தித்து போரிட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. துரியோதனனை பொறுத்தவரை யாரையும் மதித்து அனுசரிக்கும் குணம் இல்லை என்பது தெளிவாகிறது. அவன் உறவை கொண்டாடி இருந்திருந்தால் இன்று நாம் மகாபாரதத்தில் உள்ள அவனது கேரக்டர் பற்றி விமர்சித்து குறை காணும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற புராணங்களில் கேரக்டர்களில் காலங்கள் கடந்தும் வாழ்வது போல் நாம் நமது உறவுகளிடையே எவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கிறோம் என்று அட்லீஸ்ட் ஒரு தலைமுறைக்காவது பேசப்படுவோம். ராமனை நினைக்கும் போது உறவுகள் நட்புகள் எப்படி துணை நிற்கிறது என்பதும், பஞ்சபாண்டவர்கள் ஐவரின் ஒற்றுமையே அவர்களது பலமானது என்பதும் நமக்கு விளங்குகிறது. புராணமே ஆனாலும் நட்பை உறவை பாராட்டியவருக்கும் நட்பை உறவை ஒதுக்கி மதிக்காதவர்களுக்கும் நிலை என்ன என்பதை உணர்த்தப்பட்டிருக்கும் துரியோதனனின் வாழ்க்கை. இதுபோன்ற இதிகாசங்களில் கருத்தை எண்ணி ஆராய்வது அவசியமாகிறது. நம்மில் உறவுகள் நட்புகள் ஒரு தொல்லை என்ற கருத்து உண்டு. அதற்காக நாம் யாருடன் எவ்வாறு பழக வேண்டும், என்ன லிமிட்டேஷன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை, தந்தை, மனைவி, மக்கள் என்றாலுமே எல்லாவற்றுக்கும்
நண்பன் என்றாலுமே ஒரு எல்லைக்கோடு உண்டு. அதனை பின்பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை செப்பனிட்டு கொண்டால் எல்லோரையும் அரவணைத்து செல்ல முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.